அன்பர்களே வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நடக்கும் சனி பகவானுடைய பயிற்சியை தான் நாம் பார்க்க போகிறோம். வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவானுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு நடக்குது. ஏன் வாக்கிய பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா, தேவர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற மாதிரி தெய்வ காரியங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம். அப்போ அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் தெய்வத்துடைய எல்லா காரியங்களும் நம்ம குறிச்சு வழிபாடு பண்றாங்க முன்னோர்கள். அதனால வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மாறக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கிறாருன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நாம மாதம் திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம், எப்போ ஒருத்தருக்கு திருமணமாக எத்தனாம் தேதியாக எத்தனை மணிக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியும், உறுதிப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒருத்தர் சொந்த தொழில் செய்வாரா, இல்ல அடிமை தொழிலுக்கு போவாரா, இல்ல உத்தியோகத்துக்கு போவாரா, அரசாங்க உத்தியோகத்துக்கு போவாரா, சாதாரண உத்தியோகத்துக்கு போவாராங்கிறதெல்லாம் அவர் ஜாதகத்துல சொல்ல முடியும். அது பாத்தீங்கன்னா, நம்ம மாதம் வகுப்பாக எடுக்கிறோம். வகுப்புக்கு எப்போ வர்றதுனால யாரு வேணாலும் கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்திலேயே வகுப்பு சொல்லி தரப்படும், நேரடி வகுப்பாக மட்டும் அப்படின்னு சொல்லி நாம இப்போ சனி பகவானுடைய பயிற்சி ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சனி பகவானுடைய பயிற்சி ரிஷபம் ராசிக்கு இந்த வருடம், அடுத்த வருடம் அப்படிங்கிற தோரணையில இந்த வருடம் அடுத்த வருடத்திற்கு எப்படி தொடர்பு கொள்ளுது, சனி பகவானுடைய பயிற்சி எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிறது தான் பொது பலனாக பார்க்க போகிறோம். பொது பலனாக அப்போ ரிஷபம் ராசிக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் மீனம் வீட்டில் போய் இருந்தாலும் ரிஷப ராசிக்கு அது பாக்கிய வீடு, 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டிலிருந்து பாக்கியமான 11, 5, அதே மாதிரி அந்த பாக்கிய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 5, 8, 11 அவர் பார்வைப்படுகிறது. பணபரஸ்தானத்தில் பார்வைப்படுகிறது. இந்த பணபரஸ்தானத்துல பார்வைப்படும் பொழுது அவருடைய செயல்பாடு ஏதாவது ஒரு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பிலும், ஒரு தொழிலை வெற்றி பெற செய்யக்கூடிய அமைப்பிலும், தொழில் தொடங்குவதற்கு உண்டான அமைப்பிலும், திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பிலும், காதல் செய்பவர்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பிலும், அதே போல ஒவ்வொரு கவர்மெண்ட் தேவைப்பட்ட பரீட்சை எழுதுபவர்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் வெற்றி கிடைப்பதற்கும், அரசு மருத்துவர், அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட், எல்லா விஷயங்களுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக வரும். அதே மாதிரி மனமுறிவு ஏற்பட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு அதுக்குண்டான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வருடமாக வரும். அதாவது நன்மைக்கு நன்மையாகவும் தீமைக்கு தீமையாகவும் மனம் உருகி வேண்டுபவருக்கு சேர வேண்டும் நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல இனி வர வருடங்கள் சனி பகவானின் ஒரு தாக்கம் நல்ல விதமா இருக்கும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, ஒரு பணபரஸ்தானத்தை கரெக்டா தன்னுடைய இயக்கத்தால் பார்க்கிறார். அப்போ அந்த இயக்கம்ங்கிறது அங்கே நட்புக்குண்டான கிரகங்களும் ஆட்சி உச்ச பெற்ற கிரகமும் இருந்தால் அதில் நல்ல மாற்றங்கள் வரும். அதாவது அவங்க சுய ஜாதகத்துல இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் நட்பு கிரகங்களும் ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்களும் அவர் இருக்கும் வீட்டு அதிபதியை அவரே பார்த்தாலும் அந்த சுபமான நிகழ்ச்சிகள் நான் சொன்ன லாபங்கள் எல்லாம் வரும். இல்லைன்னா இதுல எல்லாமே பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க சுய ஜாதகத்துல இந்த சனி பகவான அவர்களுடைய சுயஜாதக சனி பகவான் பார்க்கிறாரா, இல்ல அவரை கடந்து செல்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலமாக இருந்து ஆட்சி உச்சம் பலம் பெற்று, அது இல்லாமல் நட்பு வீட்டிலிருந்து இந்த சனி பகவானை பார்த்தால் அவர்களுக்கும் நல்ல பலனே நடக்கும். அது அவர் சுயஜாதக பிரகாரம் தான் தெரியும். ஏதை நம்ம அழுத்தமா சொல்றோம்னா, ஒரு ஜாதகத்தில் அதாவது ஒரு ராசிக்கு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க, குறைஞ்சது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் அவங்க சுயஜாதகம் பொது பலன்ல இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இந்த நல்லதை பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அந்த கிரகத்துக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அதைத்தான் நம்ம கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அமைப்பிலும் உங்கள் எல்லா வெற்றிகளும் வரக்கூடிய மாதமாக இருக்கிறது, நல்லதுகளை நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சனி பகவானுடைய வருடம் உங்களுக்கு நன்மையே செய்யும். அந்த நன்மை உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அப்போ அதற்கு உங்க சுய ஜாதகத்திலும் பலம் இருக்கிறதா, நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 3 பேரும் உங்களுக்கு சிறப்பா இருக்காங்களா, அந்த சிறப்புக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பகவான் அவருக்கு பக்க பலமா இருப்பாரா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தில் பார்த்து உங்கள் வெற்றியை நிர்ணயிக்க அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் உறுதியா இருக்காங்க, உங்க வெற்றி எப்படி செயல்படும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் செயல்படும். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த
மெயினா பாத்தீங்கன்னா ரிஷபராசி பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் உபாதைகளுக்கு தேவையான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வருடங்களாக மாறும். நல்ல நல்ல மருத்துவங்கள், மருத்துவ உதவிகள், வயதானவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல ஆரோக்கியம் பலமாகக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக இருக்கும். அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, ரிஷபராசிக்காரங்க குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ செலவு பண்ணா அது இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல விதத்துல ஒரு சாத்தியமா வரும். குழந்தைகளால் செலவு வந்தாலும் நன்மை வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ உங்களுடைய தெய்வம் என்னவாக கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சிறப்பை தரும். ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சிறப்பை தரும். அதே மாதிரி ஆதி லக்ஷ்மி வழிபாடு, அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் அருகில் இருக்கும் சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அங்கன்வாடிக்கு போய் குழந்தைகளுக்கு லட்டு கல்கண்டு வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். மாதம் மாதம் உங்க நட்சத்திர நாள்லயோ இல்ல நீங்க பிறந்த நாள்லயோ, நீங்க எந்த கிழமை பிறந்தீங்களோ அந்த நாள்லயே போய் ஒரு அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய சத்துணவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லட்டு கல்கண்டு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.